அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் நண்பா நம்பீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லா இருப்போம். ஏப்பா இப்படி அவதூறுபடுத்திக்கிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் பொறுங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க, நிதானமா இருங்க. அவதூறுப்பட்டுக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு அண்ணன் வந்து 2 வாரம் 3 வாரம் கூட ஆகல, இன்னும் கதறதை விடல. கல்யாணக்கார வீட்டெல்லாம் போய் எனக்கு சிரிப்பா தான் வருது. கண்டிப்பா அண்ணன் சொன்னதை கண்டிப்பா எல்லாருக்கும் செய்வாரு. நம்ம சொன்னதோட எல்லாத்தையுமே செய்வாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க, மக்கள் எல்லாம் ஆதரவு கொடுங்க. என்னத்தை தான் இருந்தாலும் எப்படிலாம் பூந்து எப்படிலாம் வரணுங்கிற அவதூறு, எதிலெல்லாம் அவதூறு கலப்பணுங்கிறத கலப்புவாங்க. செய்யறவங்க செய்யட்டும். அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் சைலண்டா இருக்கணும், செயலில் காட்டணும், செயலில் காட்டி செயலில் நம்ம முன்னேறணும். அவ்வளோதான். நம்ம அண்ணன் சிஎம்மா இருக்காரு, நம்ம வீட்டில் ஒரு அண்ணன் சிஎம்மா இருக்காரு. சரிங்களா? நம்ம வந்து அந்த கட்சி அழியணும் இந்த கட்சி அழியணும்லாம் கிடையாது. நம்ம நல்லது பண்ணணும், நல்லது நடக்கணுங்கிறதுக்காண்டி அண்ணனுக்கு நம்ம எல்லாரும் ஓட்டு போட்டோம், அண்ணனை சிஎம் ஆக்கணும். இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லும் போது எப்பா மனசுக்குள்ள என்னமோ என் வீட்டுல எனக்கு என் அண்ணன் அவன மாதிரி இருக்கு. எங்க வீட்டு பக்கத்து வீட்டு என் அண்ணன் அவன மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா இல்ல, சும்மா ஆசைக்கு இல்லை. இந்த காலையில போயிட்டு 9 மணிக்கு போயிட்டு என்னமோ கம்பெனி டியூட்டிக்கு போற மாதிரி அண்ணன் போயிட்டு ஆபீஸ்ல உட்கார்றாரு. ஃபிங்கர்லாம் வச்சிருக்காப்புல. ஃபிங்கர் இதோ நம்ம கம்பெனில இருக்கிற மாதிரி அண்ணனும் ஃபிங்கர்லாம் வச்சிருக்காப்புல. கரெக்ட் டயத்துக்கு வரணும், கரெக்ட் டயத்துக்கு போகணுன்ட்டு. ஆமா, கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணன் சொல்ற மாதிரி இருப்போம். அவதூறுகளை பரப்பாதீங்க, நல்லது நினைப்போம். நம்ம வந்து இந்த கொத்தடிமைகள், சொம்பு தூக்கிகள், 200 ரூபீஸ் அதெல்லாம் நம்ம கிடையாது. நம்ம வந்து பணம் காசு கொடுக்காம நல்லபடியா நம்ம ஜெயிச்சு முன்னேறி வந்திருக்கிறோம். நம்ம வந்து யாருக்கும் வந்து கெடுதல் பண்ணியோ இதை பண்ணி அதை பண்ணி வரணும்னு இல்லை, யாரையும் கீழே தள்ளி விட்டு வரணும் இல்லை, எல்லாரையும் மேலே தூக்கி விடணும், மேலே செஞ்சு விடணும்னு தான் நம்மளுக்கு ஆசை. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். மேல ஒருத்தன் இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன செஞ்சாலும் அவன் ஒருத்தன் மேல இருக்கிறான், அவன் சொல்றதுதான் நடக்கும். வேற எதுவும் நடக்காது. இங்க எதுவும் உண்மை இல்லை, அவன் மட்டும் உண்மை, பாக்கி எல்லாம் பொய் தான். சரிங்களா? சரி, பார்ப்போம். புது மாடல் ஏசி வந்திருக்கு நம்ம கம்பெனிக்கு. ஏசி வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பேசிப்போம். ஓகே, ஹாய் நண்பா, பாய்.